கேட்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். போதுமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் வணங்குகிறோம் அப்பா. அப்பா, எங்க 2 பேர் 3 பேர் கூடுகிற மத்தியில இருப்பேன் சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில இருக்கிறாவே இருக்கு என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் துதியில பிரியப்படுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மணி போல பாதுகாத்தவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்களை கிருபையா நடத்தி வந்திருக்கிறீங்களே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்களே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் தஞ்சமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது மனதுருகிற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இரக்கம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேசிக்கிறேன் அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அதிகால வேலை கண்டறிவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மை கிருபைய எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. இதனால் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாம இருப்பது ஒரு கிருபை மாத்திரம்தான்ப்பா. உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி நன்றி அப்பா. எங்க ஆயுசு நாட்களை இந்த ஒரு புதிய நாளை காணும்படியா, அதுலயும் ஒரு சமூகம் வந்து உண்மை பாடும்படியா, துதிக்கும்படியா, ஆராதிக்கும்படியா கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. துவக்கம் முதல் முடியிருக்கு நீங்க ஆளுகை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கிறோம், பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், செபிக்க இருக்கிறோம், வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எல்லா பகுதியும் நீங்க மகிமைப்படுவீராக ஆண்டவரே. வரவேண்டிய பிள்ளை சீக்கிரமாய் துரிதமாய் ஒவ்வொருத்தரையும் கொண்டு வாங்கப்பா. இந்த ஆண்டுல எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணி ஏசப்பா. தொடர்ந்து அந்த அதிகாலை ஜெபத்துக்கு நேரத்துக்கு வருதுப்பா. எல்லாரும் குடும்பமா வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கிருபை தரும்படியா அங்க ஜெபிக்கிறேன் சப்பா. இது காலம் பொல்லாத சப்பா. ஒவ்வொரு நாளும் சமூக ஒப்பு கொடுத்து செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை காலையிலே இருட்டோடு எழுந்துமை ஆராதிக்கின்ற உணர்வு எல்லாருக்கும் தரும்படி அங்க ஜெபிக்கிறேன் சப்பா. தேவன் தம்மை அப்படியே ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்தும் போதை கொண்டு வாங்க சப்பா. போது மனித எங்களோடு கூட பேச போற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளுக்கு நீ மண்ணாங்க பிட்டு தாங்கப்பா. நாங்க ஒவ்வொருத்தரும் உட்கொண்டு நாங்க ஆவியில பலனடைந்து இன்னும் மக்களுக்காக சாட்சியா வாழ்ந்திட இந்த உலகத்துல நாங்க இருக்கும்போது சப்பா பரிசுத்தமா வாழ்ந்த உதவி செய்யணும் நாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்க தம்மையும் கூடவே இருந்து ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அலங்கார வாசலை பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் சொல்லி அவர் செய்த நன்மைக்கு நம்ம நன்றி செலுத்த முடியாம நம்ம அவர்கிட்ட வந்திருக்கிறோம். அதனால நன்றி சொல்லி பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. இந்த கால வேலை வருது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. உம்மை ஆராதிக்க வந்தோம், கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எங்கள் தூயவரே சுவையே, எங்கள் தூயவரே சுவையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியா, அப்பா நாங்கள் உண்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், உமக்கு நன்றி சொல்லும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உண்மையே நாங்கள் உயர்த்துவோமா. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல ஒரு நிமிஷம் நல்ல ஒரு நாமங்களை உயர்த்தி அவர் செய்த நன்மை நினைச்சு பார்த்து நல்லா உயர்த்தும். இன்னும் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஒருமனமாய் ஹல்லேலூயா. இதனால் நம்ம நிற்கிறோம்னா ஒரு கிருபை மாத்திரம்தான், அவர் தயவு, அவர் இரக்கம் நம்ம கிட்ட இருந்ததுனாலதான் நம்ம இங்க நிற்கிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர தவிர எங்க குடும்பங்கள் நினைக்கிறப்பா, அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அனுதினமும் தேடுற பாக்கி எங்க சபையில எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. இந்த அதிகாலை தேடுற அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. தாவீது கேட்கறது போல உணர்வுள்ள இருதயத்தை எங்க சபையில எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. உண்மை அனுதினமும் ஆராதிக்க துதிக்க உதவி செய்யுங்கப்பா. உண்மை தேடு தேடு தேவனுக்கு கைவிட்டதா சரித்திரமே இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களை இது வரைக்கும் நடத்தி இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் நீங்க நடத்துங்கப்பா. இந்த நாளை உம்காட்டில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. எங்களை ஒவ்வொருத்தர் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, உங்க சித்த இந்த நாளை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஸ்கூலுக்கு போக இருக்கிறோம், வேலைக்கு செல்ல இருக்கிறோம், கல்லூரிக்கு செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே, தொழில் செய்ய செல்ல இருக்கிறோம் அப்பா. வீடுகள் இருந்தாலும் அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகங்களை முன்னும் பின்னுமாவது காத்துக்கொள்றேன் சப்பா. இந்த நாள் ஜெயமுள்ள ஒரு நாளா, வெற்றி உள்ள நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் நிறைந்த நாளா இருக்கட்டும் சப்பா. உங்களுடைய பிரசன்னம் உணர்ந்த நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்க இருந்தாலும் உண்மை நாங்கள் எங்களுக்கு உள்ளத்துல உண்மை ஆராய்ந்து கொண்டே இருக்க, துதித்து கொண்டே இருக்க, நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க சப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. தேவையெல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல வருமானங்களை தாங்க சப்பா. வீணான செலவுல இருந்து விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பங்களை ஒரு மனிதன் ஆவியை கொடுங்க சப்பா. நாங்கள் குடும்பமா ஆராதிக்கிறவங்களா, குடும்பமா ஊழியம் செய்யறவங்களா காணப்படுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவன்
எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அப்பா. என்ன தேவையோட இங்க வந்திருந்தாலும் ஏசப்பா, அதை நீங்க எல்லாவற்றையும் அதுக்காக நேர்த்தியாக செய்து முடிப்பீங்கன்னு நம்புறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்படி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. விஷயமா எங்க போதர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க ஊழியக்கார குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வேண்டிய பாதுகாப்பு நீங்க கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு கொண்டு வச்ச திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறட்டும்ப்பா. நீங்க தாமே அவங்க கூடவே இருந்து பாதுகாத்துக்கணும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களோட ஊழியத்துல இந்த ஆண்டுல ஒரு பயங்கரமான ஏசப்பா அற்புதங்களை செய்யும்படி அங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு கொண்டு நீங்க செய்யறதுக்கு சித்தமா எல்லா செய்து முடியுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைத்தெறிங்கப்பா. எந்த பலவீனங்களும் வரக்கூடாதப்பா. எந்த போராட்டங்களும் உங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தேவன் எந்த மனுஷங்களும் விரோதமா எழும்பாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு கொண்டு நீங்க வச்ச திட்டங்கள் நிறைவேறட்டும்ப்பா. அவங்களுக்கு கொண்டு நீங்க வல்லமையா ஏசப்பா இந்த பட்டணத்துல சுற்றிலும் கிராமங்களை செய்ய போறதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஊழியங்களை உயர்த்தி வச்சதுக்காக நன்றி அப்பா. இன்னமும் அநேக இடங்களை உயர்த்தி வைக்க போறதுக்காக நன்றி. நன்றி நன்றி அப்பா. நீங்க கொண்ட தரிசனங்களை அவங்க கொண்ட திட்டங்களை நிறைவேற்ற போறதுக்காக நன்றி. நன்றி அப்பா. அப்படி எங்க போதர் குடும்பத்தை நீங்க பாதுகாத்து வல்லமை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி. நன்றி நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமைக்கு அங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்மை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, எங்க தேசத்தினுடைய ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே, பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே, எல்லா விதமான பாவத்திலையும் ஆண்டவரே விழுந்து கிடக்கிறத பார்க்கிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, தேவன் தாமே எங்க ஜனங்கள் தகப்பனே ஒவ்வொருவரையும் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்குள்ள தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஜனங்கள் தங்களுடைய ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு தேவையான ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவன் ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக இந்த நாட்கள் ஆண்டவரே துணிகரமாய் தகப்பனே பாவங்கள்ல ஈடுபடுகிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அறியாமையினால மாட்டிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பாவத்துல போய் விழுந்துகிட்டு ஆண்டவரே அதுல இருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களையும் தேவன் தாமே நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப ஆண்டவரை உம்மை பற்றி அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, விசேஷித்த விதமாய் ஆண்டவரை இந்த ஆண்டுல ஏசப்பா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஏசப்பா, குறிப்பாய் ஆண்டவரே பாவத்துக்குள்ளா இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட உங்க அண்டையில சேர்க்கப்பட கர்த்தர் தாமே நீங்க உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எல்லா தடைகளையும் தேவன் தாமே நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற சமாதானமும் சந்தோஷம் தான் நிரந்தரமானது என்பதை எங்க ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர கர்த்தர் நீங்க உதவி செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாரையும் தேவன் நீங்க விடுதலை ஆக்கி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, தேவன் தாமே இந்த ஆண்டுல ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நீங்க தர போறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உடைய சமூகத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திருசித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோதரம் கப்பனே ஏசப்பா சோதரம் கத்த ஏசப்பா கொடுத்த ஏசப்பா அருமையாக பாவலை கரண்டி கத்த ஏசப்பா அதிகாலையில் ஏசப்பா எனக்கு தேடுன்னு சொன்ன வார்த்தை எப்படி கத்த ஏசப்பா அதிகாரத்தில் முன்வைத்து ஏசப்பா அந்த நாள் நாங்கள் தொடங்கணும் கத்த ஏசப்பா சோத்திரம் அந்த நாள் நீங்கள் இந்த ஆசை தர சொல்லி ஏசப்பா நாள் கொடுத்த எப்போ ரெண்டு கத்த ஏசப்பா ஏசப்பா எத்தனை வாலிபர் பார்க்குறோம் கத்தவே ஏசப்பா சோத்திரம் கத்தப்பா அந்த நாட்கள் ஏசப்பா ரொம்ப பாவமான காரியத்தை ஏசப்பா நோக்கி போய் கொண்டிருக்க கத்தவே ஏசப்பா அழிவின் நோக்கி சென்று கொண்டிருக்க கத்தவே ஏசப்பா ஏசப்பா இந்த தேசத்தில் மூன்றில் இருப்பாங்க வாலிபர்கள்னு சொல்லியிருக்கா அந்த வார்த்தை இப்படி கத்த ஏசப்பா நீங்கள் இருக்க வாலிபர் ஏசப்பா ஒரு சில பேர் தாங்க ஏசப்பா தெரிந்து கொண்டு ஏசப்பா முகாவுசா சொல்லாது கொண்டு ஏசப்பா ஏசப்பா அதில் எத்தனையோ பேர் ஏசப்பா பாவத்திலையும் கத்தாவே ஏசப்பா சாபத்திலையும் ஏசப்பா முழுகி இருக்காங்க கத்தாவே ஏசப்பா அவங்கள மீட்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா அவங்களையும் கண்ணோக்கி பார்க்க வேணுமா ஜெபிக்கிற ஏசப்பா ஏதோ ஒரு வகையான ஏசப்பா ட்ரக்ஸ்க்காக இருக்கட்டும் ஏசப்பா ஏதோ ஏசப்பா ஃபோன் அடிக்ஷன்ஸ் ஏசப்பா அதேமாதிரி ஏசப்பா எத்தனையோ ஏசப்பா அடிக்ஷன்ஸ்ல ஏசப்பா அவங்க போய் கொண்டிருக்காங்க கத்தாவே ஏசப்பா ஏசப்பா உலக பிரகமாக ஏசப்பா அரசுலாதி பின்னாடி கத்தாவே ஏசப்பா சினி ஆக்டர்ஸ் பின்னாடி ஏசப்பா எத்தனையோ பேர் போயிட்டு இருக்காங்க கத்தாவே ஏசப்பா என்னன்னே தெரியலாலும் கத்தாவே ஏசப்பா அவங்க எனக்கு பிடிக்கும்னு ஏசப்பா அந்த ஒரே காரணத்துக்காக போயிட்டு இருக்காங்க ஏசப்பா அந்த மாதிரி ஏசப்பா அழிவு நோக்கி போகாத அளவுக்கு ஏசப்பா அவங்க ஞானத்தை நீங்கள் தர வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா 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 எல்லா இடத்துலையும் ஏசப்பா வாலிப ஏசப்பா சகோதர சகோதரி ஏசப்பா ஏசப்பா எத்தனை ஏசப்பா பாவக்காரியத்தை ஏசப்பா அடிமை ஆகிட்டு இருக்காங்க ஏசப்பா ஸ்கூல்ஸ்லேயே பார்க்குறாங்க ஏசப்பா எத்தனையோ பேர் ஏசப்பா ஏசப்பா ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு ஏசப்பா ஸ்கூல் சொல்கிற ஆசிரியரை கூட ஏசப்பா மதிக்காமல் கத்தவே ஏசப்பா இருக்காங்க அந்த மாதிரி நிலைமை மாற கிரையப்பாடு வேணுமா ஜெபிக்கிறாங்க ஏசப்பா சோதரம் கத்தவே ஏசப்பா எங்கள் வாலிபரா ஏசப்பா நீங்கள் ஆசிரியருக்கா நன்றி கத்தவே ஏசப்பா எங்கள் மூலியமாக கத்தவே ஏசப்பா நாங்கள் கூட படிக்கிற இடத்துலையும் கத்தவே ஏசப்பா வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் கத்தவே ஏசப்பா நாங்கள் உண்மை பற்றி ஏசப்பா சுவிசேஷம் சொல்லி ஏசப்பா அவங்க நாங்கள் மனம் திரும்ப வைக்க எங்களுக்கு கிரையப்பாடு வேணுமா ஜெபிக்கிறாங்க தவே அதுக்கான வளமை சத்துவத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே ஏசப்பா சோத்திரம் கத்தவே ஏசப்பா தேசத்தில் ஏசப்பா பார்த்து கொண்டிருக்காங்க கத்தவே ஏசப்பா பாகாலின் கிரியை நோக்கி ஏசப்பா ஓடிக்கொண்டிருக்காங்க கத்தவே ஏசப்பா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு இருக்காங்க ஏசப்பா அந்த மாதிரி கிரியெல்லாம் மாற கிரியா பாடுங்க ஏசப்பா அதிகாலையில் ஏசப்பா கத்திரை தேடுறதுக்கு ஏசப்பா அவங்க மனத்தை நீங்கள் திறப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா
சோதரம் தேவனே ஏசப்பா, சோத்திரம் 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 கத்தாவே ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் பார்க்குறோம் கத்தாவே ஏசப்பா, காலேஜில் கத்தாவே ஏசப்பா, எத்தனை ஏசப்பா வழி விலைக்கு போய் கொண்டிருக்காங்க ஏசப்பா. டிக்கெட்டான வழியில் ஏசப்பா சேர்ந்து விட்டு ஏசப்பா மீண்டும் வர முடியாத ஏசப்பா. அதுக்கு ஏசப்பா இன்னொரு ஏசப்பா ஆல்டர்னேட்டிவ் தேடி ஏசப்பா திருப்பி ஏசப்பா அவங்க ஏசப்பா பாவத்துக்கு மேலே பாவம் செய்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏசப்பா. அது மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்க காத்து வல்லத்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா எங்கெல்லாம் ஏசப்பா எங்கள் தேசத்தில் ஏசப்பா வாலிபர் கூட நடக்குது ஏசப்பா. அந்த எல்லா இடத்துலையும் ஏசப்பா வாலிபர் நிறைந்து வழியை கிரையப்பாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கதை ஏசப்பா. இந்த ஆண்டில் கத்தாவே ஏசப்பா எங்கள் சபையில் நடக்கிற ஏசப்பா வாலிபர் குடிக்கிற எல்லா இடத்துலையும் கத்தாவே ஏசப்பா. ஏசப்பா சபை ஏசப்பா நிரம்பத்தக்கதா ஏசப்பா வாலிபர் வந்து பங்கு பெற நீங்கள் கிரையப்பாட சகோதரிகளும் ஏசப்பா வாலிபர் கூட நடக்கும்போது ஏசப்பா அவங்களும் ஏசப்பா சபை நிரம்ப ஏசப்பா அவங்களும் ஏசப்பா வந்து ஏசப்பா பங்கு பெற கிரையப்பாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. இந்த தேசம் முழுவதும் கத்தாவே ஏசப்பா சுவிசேஷம் சொல்ல ஏசப்பா வாலிபர் நீங்கள் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா சோதரம் கத்தாவே ஏசப்பா சிறு வயதில் ஏசப்பா சிருஷ்டி நிலையசன வார்த்தைப்படி கத்தாவே ஏசப்பா அவங்களும் ஏசப்பா உண்மை அறிந்து கொண்டு ஏசப்பா கத்திரை மெய்யாந்து கொண்டு ஏசப்பா உண்மை விசுவாசத்தோட ஏசப்பா அவங்க வந்து ஏசப்பா அவங்க தொழுது கொள்ள கிரையப்பாட வேண்டுமா ஜெபி ஏசப்பா. விசேஷமாக கத்தாவே ஏசப்பா அதுக்கான ஏசப்பா ஏசப்பா அதை பற்றி நாங்கள் சொல்லும் போது கத்தாவே ஏசப்பா எங்களுக்கான அது வார்த்தை நீங்கள் தாங்க சத்துவத்தை பலத்தை நீங்கள் தந்து கத்தாவே ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் பேசும்போது கத்தப்பா அந்நிய கிரியை ஏசப்பா எதுவும் எங்களை அண்டாத அளவுக்கும் ஏசப்பா உலக பிரகாரம் எதுவும் எங்களை அண்டாத அளவுக்கு நீங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. ஒரு ஏசப்பா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. நீங்களே ஏசப்பா கண்ணோக்கி பார்த்து ஏசப்பா தேசத்தில் இருக்க எல்லா வாலிபரும் கத்தாவே ஏசப்பா ரட்சிக்கப்பட கிரியாப்பட ஏசப்பா. 2026 ஆண்டு முடியதுக்குள்ள கத்தாவே ஏசப்பா தேசத்தில் ஏசப்பா எங்கே பார்த்தாலும் ஏசப்பா நாமம் தரிக்கப்பட்ட ஏசப்பா வாலிபர்களும் ஏசப்பா ஜனங்களும் ஏசப்பா எளிமை பிரகாசிக்கு நீங்கள் கிரியாப்பாட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. அதுக்கு எங்களையும் ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்த போதுக்காக நன்றி கத்தாவே ஏசப்பா. நீங்களே ஆசிரியத்தை வளர்த்து கொடுங்க ஏசுனா ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. பக்கத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வேதாகமத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பி விடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமே. நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர். இம்மட்டுமாய் உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும். ஆண்டவரே உடைய சமூகத்தில் இருந்து உடைய வேதத்தை வாசிக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான காரியங்கள்ல இல்ல அதனுடைய ஸ்பெஷலான காரியங்கள்ல குறிப்பிட்டத்தக்க காரியங்கள்ல இதுவும் ஒரு காரியம். என்ன அப்படின்னா, நானே என்று சொல்லப்படுகிற 7 வாக்கியங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இருக்குது. அதுல ஒரு வாக்கியம் தான் ஜீவாப்பம் நானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சம்பவத்தை இந்த 7 காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு முன்பதாக இல்ல அதுக்கு பின்பதாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்ல வர காரியங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதை குறித்து ஏதாவது ஒரு சம்பவம் ஒத்து போயிருக்கும். அதாவது இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு அப்படின்னா, திபேரியா கடலுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். அங்க அவர் போற நேரத்துல என்ன பண்றாங்க, அவர்கிட்ட அநேக ஜனங்கள் தேடி வராங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜனங்களுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சீஷர்கள் கிட்ட இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கப்பா, அப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த இடத்துல அற்புதம் பண்ணி 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்றாரு, 5000 பேருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 5000 புருஷர்களுக்கு கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேயும் மீதம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்தை பார்க்க முடியும். இந்த காரியங்களை வைத்துதான் என்ன பண்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை மையமா வைத்து ஜனங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இதுல இருந்து ஒரு காரியத்தை என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இதுல இருந்துதான் இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை வந்து பார்க்க போகிறோம். முதலாவது நான் சொன்னேன், இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அற்புதம் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்பத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அது தொடர்ந்து ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா 14-15 வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்றாங்க, அந்த ஜனங்கள் இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு இப்ப என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்து அவங்களுக்கு அற்புதம் செஞ்சு அப்பம் கொடுத்தனால இப்ப அவர் வந்து இவர் தான் வரக்கூடிய தீர்க்கதரிசி, இவரை நம்ம என்ன பண்ணலாம், ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுடைய கண்கள்ல இருந்து மறைந்து போகிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. என்ன பண்றாங்க, சீஷர்கள் வந்து கடல்ல வந்து அக்கறைப்படும் போது என்ன பண்றாங்க, கடல்ல வந்து பெருங்காற்று அடிக்குது, அவங்களால
போக முடியாத சூழ்நிலை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா கடலின் மீது நடந்து வருகிறார் அப்படிங்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக ஜனங்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றாங்க. தேடி வந்து, ஆண்டவரே நீங்க எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. 26ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அற்புதங்கள். ஆமா, இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன வருது, ஒரு கூட்டம் தேடி வருது. இந்த கூட்டம் வந்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்து வரல, இல்ல இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து வரல, அவர் தான் உண்மையான மேசியா அப்படின்னு வந்து எதிர்பார்த்து வரல. எதுக்காக வருது? அவருக்கு கொடுத்த அப்பத்துக்காக, போஜனத்துக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த கூட்டம் தேடி வருது. இப்படிப்பட்ட இந்த காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து இப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜனங்களுக்கு ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிற ஒரு காரியத்தை வைத்து ஜனங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தினுடைய துவக்க பகுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 4வது வசனத்துல அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. பஸ்கா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்ன பண்ணுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, புளிப்பில்லாத அப்பத்தை புசிப்பாங்க. அது வந்து எதற்கு வந்து ஒப்பனையா இருக்குது அப்படின்னா, எகிப்துல இருந்து அவங்க வந்து பட்ட கஷ்டங்களையும், அவங்க இருந்த அந்த கசப்பான வாழ்க்கையும், அங்க இருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த காரியங்களையும் அவங்க நினைவு கூறுகிறத பார்க்க முடியும். இதை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 8வது மற்றும் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாமே. பதினோராவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு, உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும், உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒண்ணு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்கா அப்படின்னா ஞாபகத்துல வருகிற காரியம் என்ன அப்படின்னா, வனாந்திரத்துல வந்து கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னா என்ன பண்ணுது, இந்த ஜனங்களுடைய மனதுல வருது. என்ன பண்றாரு, தேவன் எங்களுக்கு வானத்துல இருந்து மன்னாவை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து இந்த ஜனங்களுடைய மனதுல வருது. இப்படிப்பட்ட காரியத்துலதான் இந்த ஜனங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பஸ்கா அப்படின்னா என்ன காரியம், எகிப்துல இருந்து வந்து அந்த கஷ்டத்தை திரும்பி பார்க்கிறது, புளிப்பில்லாத அப்பத்தை வந்து புசிக்கிறது. 2வது, வனாந்திரத்துல வந்து கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்றாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து எங்களை வந்து போஷித்து நடத்தினார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இவங்க மனதுல வைத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் என்ன பண்றாங்க, இப்படி இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்துங்க சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பன் யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய காரியத்தை செய்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் இல்ல, சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு காரியத்தை குறித்து அவங்க ஒரு சிந்தனையோட இருப்பாங்க, இல்ல ஒரு காரியத்தை பல வருஷங்களா பல காலங்களா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எளிய முறையில வந்து அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி உடைச்சு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாம அந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி காண்பித்து கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இங்கேயும் அவர் வந்து சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். 32வது வசனம், 31, 32வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா தெரியும், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே ஜனங்கள் அப்படி சொல்றாங்க. சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னது, அவங்களுக்காக வானத்துல இருந்து இறங்கப்பட்ட மன்னாவையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். மன்னாவை என்ன படிச்சு, வானத்துல இருந்து இறங்கப்பட்டுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்காக பரலோகத்துல இருந்தவர் நமக்காக இறங்கி வந்தவரா இருக்கிறார். 2வது, இந்த மன்னா வந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, ஜனங்களுடைய சரீர பிரகாரமான பசியை போக்குறதா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்டவர் இவர் சொல்றாரு, இந்த ஜீவப்பம் எப்படிப்பட்டது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான், பசி அடைய மாட்டான், தாகம் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பசிய, ஆவிக்குரிய வாழ்க்கையில பசிய போக்குகிற ஒரு காரியத்தை இங்க இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். நம்ம வாசிச்ச வசனத்துல இருக்குது, 35வது வசனத்துல, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம்
பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னு இருக்குது. இந்த மன்னாவை குறித்த அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு வர்ற மன்னாவை என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு நாள் மட்டும்தான் புசிக்க முடியும். அடுத்த நாளுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த நாளுக்கு தேவன் மறுபடியும் புதுசா கொடுப்பாருன்னு தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இந்த ஆண்டவர் இங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் மட்டும் என் மேல வைக்கிற விசுவாசம் இல்ல, ஒரு நாள் மட்டும் என்ன வந்து ருசித்து பார்க்கிறது இல்ல, ஒரு நாள் மட்டும் என்ன அனுபவிக்கிறது இல்ல, தினந்தோறும் என்ன பண்ணணும்? இந்த ஆண்டவரை நம்ம அனுபவிக்கிறவர்களாய் ருசிக்கிறவர்களாய் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆண்டவர் இங்க ஜனங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து இந்த 32வது வசனத்தையும் 33வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம். அவருடைய மனசு எப்படி இருந்துச்சு? அப்பத்தை குறித்து, பஸ்காவை குறித்து, மன்னாவை குறித்து எப்படி இருந்துச்சு? வானத்துல இருந்து எங்களுக்கு வந்துச்சு, சரீர பிரகாரமா எங்களுடைய பசிய போக்கிச்சு அப்படின்னு இருக்கும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்லப்பா, என்னது? தேவன் அனுப்புன அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன், அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு தான் என்ன உண்டு அப்படின்னா நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பின் வருகிற வசனங்கள்ல சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தோம். வானத்திலிருந்து வந்த மன்னாவை ஒப்பிட்டு பார்த்தோம், இங்க ஜீவாப்பமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை ஒப்பிட்டு பார்த்தோம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜீவாப்பமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் வந்ததினுடைய பர்பஸ இங்க இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். 38வது வசனத்திலிருந்து 40வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கலாமே. ஆமென். முதலாவது என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணேன்? வானத்துல இருந்து இறங்கி வந்தேன் அப்படின்ட்டு முதலாவது பர்பஸ சொல்றாரு. ரெண்டாவது 39வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க, அந்த அப்பத்தை புசித்தவங்க என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. ஆனா இதை புசிக்கிறவர்களோ, இதை உட்கொள்ளுகிறவர்களோ என்ன பண்ண மாட்டாங்க? மரிக்க மாட்டாங்க. அவங்கள நான் கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய வந்ததினுடைய இரண்டாவது பர்பஸை சொல்லுகிறார். மூணாவது 40வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமா, எனக்கு கடைசியா இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த ஜீவ அப்பமாகிய என்னை பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணணும்? என் மேல விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்கிற யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோவப்பட்டு சொல்லுகிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கினேன் அப்போ அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் முறுமுறுத்து என்ன சொல்றாங்க? இவர் வந்து யோசேப்பினுடைய குமாரனே அப்படின்னு சொல்லி இவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய ஹிஸ்டரியை இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திரும்பவும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணணும்? புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் என்ன உண்டு அப்படின்னா நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி திரும்பவும் 48வது வசனத்துல அவர் என்ன பண்றாரு? ஜீவப்பம் நானே அப்படிங்கிற காரியத்தை சொல்லி ஜனங்களுக்கு வந்து அவர் வந்து காண்பித்து கொடுக்கிறத பார்க்க முடியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் கூட இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள்ல இருந்து என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் மாத்திரம் இந்த ஆண்டவரை ருசிக்கிறவர்களாய் அல்ல, தினந்தோறும் இந்த ஆண்டவரை ருசிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் அதுதான் அவங்களுக்கு காமிக்கிறார். அப்பா, நீங்க சரீர பிரகாரமாக அன்னைக்கு சாப்பிட்ட அந்த மன்னா வந்து மோசையினால உங்களுக்கு கொடுக்கப்படல, தேவனாலதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அதை சாப்பிட்ட ஜனங்கள் என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. ஆனா இதை உட்கொள்ளுகிறவர்களுக்கோ, இத என்ன பண்றாங்க? என் மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. நான் கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன்? அவங்கள எழுப்புவேன் அப்படிங்கிற காரியத்தை சொல்லி இந்த ஜனங்களுடைய எண்ணத்துல இருந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாரு அப்படின்னா உடைச்சி அவங்களுடைய எண்ணத்தையே மாற்றி சொல்லி கொடுக்கிற ஒரு காரியங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த காரியத்துல இருந்து இந்த காலை வேளையில நம்ம என்ன காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, தினந்தோறும் இந்த ஆண்டவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படிங்கிறது அல்ல, தினமும் இந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறவனாய், தினமும் இந்த ஆண்டவரை நான் ருசிக்கிறவனாய், தினமும் இந்த ஆண்டவரை நான் அனுபவிக்கிறவனாய் இருக்கும் பட்சத்துல இந்த ஆண்டவரை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஆத்ம தாகமோ ஆத்ம பசியோ என்ன ஆகுது? அங்க போஷிக்கப்படு, அது திருப்தி ஆகிறத நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இந்த கிறிஸ்துவை, இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளாதவன், விசுவாசியாதவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுடைய அறிவானது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா வெறுமையா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை ருசிக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா வெறுமையா இருக்கும். நம்ம கூடி வந்திருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்துவை அவரை அனுபவிக்காமல் அவரை ருசிக்காமல் இருப்போம் அப்படின்னா அந்த கூடுகை எப்படிப்பட்டதா இருக்கும்? வெறுமையா ஒரு ஒட்டினுக்காக வரோம், ஒரு செயலை செய்யறோம், செஞ்சுட்டு கூடுறோம் போறோம் அப்படிங்கிறதா இருக்கிறோம். ஆனா
அதே தேவனை, அதே ஜீவப்பமாய் இயேசு கிறிஸ்துவை தினமும் நம்ம ருசிக்கும் போது, அவர் மேல விசுவாசத்தை தினமும் நம்ம காண்பிக்கும் போது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். இங்க ஜனங்கள் ஆசீர்வாதம், அப்போ சரீர பிரகாரமான பசின்னு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இங்க அதெல்லாம் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, என் மேல விசுவாசமா இருப்பா. இங்க இருக்கிற ஆசீர்வாதத்தையும், இங்க நீ சரீர பிரகாரமா போஷிக்கப்படுகிற காரியத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணாத. நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் மேல விசுவாசமா இரு. ஜீவா அப்போனா உன்னுடைய ஆத்மா திருப்தி ஆகுது அப்படின்னா, கடைசி நாள்ல நான் என்ன பண்ணுவேன்? உன்னை எழுப்புவேன். நீ என் மேல எப்படிப்பட்டவனா இருக்கணும்? விசுவாசமாய் உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் அல்லேலூயா. எல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரை அனுதினமும் தேடுகிற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும் அவரை தேடுகிற இந்த உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படி. அல்லேலூயா. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். சேர்ந்து பாடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலும் உம்மை தேடுவது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். குறிப்பா இந்த நாளிலும் பிள்ளைகள் பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு அவங்க போக இருக்கிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஒரு வெற்றி உள்ள நாளாய், ஜெயமுள்ள நாளாய், சமாதானம் நிறைந்த நாளாய், மனித தயவுகள் நிறைந்த ஒரு நாளாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க.